கைஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி டிகேசி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலையும் இந்த சப்டைட்டிலையும் பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க. என்னோடய காலேஜுக்கு தான் நான் போகிறேன் மார்க் ஷீட் வாங்குறதுக்காக. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது கூட இந்த ட்ரெயினில் தான் ஏறி மீனம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கி அப்படி தான் நான் காலேஜ் போவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நான் போனேன். இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். ஒரு அரியர் கூட இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக என் டிகிரியை வந்து நான் முடிச்சிட்டேன். இன்னும் கிராஜுவேஷன் டே வந்து இன்னும் எங்களுக்கு சொல்லலை. மேபி நெக்ஸ்ட் இயர் இருக்கலாம். நான் வந்து 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு செமிஸ்டர் எல்லாமே கொரோனாலேயே போயிடுச்சு. செகண்ட் செமிஸ்டரில் பாதியில் தான் நான் காலேஜுக்கே போனேன். செகண்ட் செமிஸ்டரில் மொத்தமாகவே 30 days to 40 days அந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேயுமே நான் வந்து 15 days 18 days அந்த மாதிரி தான் போயிருந்தேன். என்னோடய அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கூட 40 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது கொரோனா டைம்ன்றதுனால எந்த ஒரு காண்டனேஷன் ஃபீஸ் எதுவுமே வாங்காமல் எக்ஸாம் எழுத விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 3rd 4th 5th 6th இது 4 செமிஸ்டருமே நான் காண்டனேஷன் பே பண்ணாமல் எக்ஸாம் எழுதுனதே கிடையாது. இந்த ஆஃபீஸில் தான் வந்து நான் வந்து காண்டனேஷன் வந்து பே பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போவேன். இப்போ அதே ஆஃபீஸில் வந்து மார்க் ஷீட் வாங்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் பேட்சுக்கு வந்து ஃப்ரைடே தான் டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் அந்த டேட்டுக்கு வந்து போகல. ஏன்னா வந்து நைட் ஷிஃப்ட் இருந்ததுனால நான் வந்து அந்த டேட்டுக்கு போக முடியல என்னால். ஸோ மண்டே தான் போயிருந்தேன். ஆனால் மண்டே போனதுக்கும் என்னை வந்து திட்டினாங்க, ஏன் இந்த டேட்டுக்கு வரீங்க, நான் ஆல்ரெடி ஒரு டேட் கொடுத்துருக்கோம்ல, சொன்ன டேட்டுக்கெலாம் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி திட்டுலாம் வாங்கிட்டு சரி காலேஜை பார்க்கலாம், ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, நம்ம லாஸ்ட் இயர் தானே காலேஜ் முடித்தோம், அதுக்கப்புறம் காலேஜுக்கே வரலையேன்னு சொல்லிட்டு காலேஜ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு லெவலாக காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் காலேஜில் இந்த ஒரு மெயின் ஏரியா வந்து ரொம்ப பாப்புலரான ஏரியா. ஏன்னா வந்து இந்த சூர்யா மூவி ஒன்று இருக்கும் இல்லையா, வரணமாயிரம், அதில் வந்து அவள் என்ன தேடி வந்து அஞ்சலாம் சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங் வந்து இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. இங்கே இல்லை, மரத்துக்கிட்ட. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தெரியாது இங்கே தான் அந்த சூர்யா மூவி ஷார்ட் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது இங்கே தான் எடுத்தாங்க ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்கிட்ட சொல்லும்போது நான் நம்பலை. அப்புறமேட்டு நான் வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிடும், ஓகே இது நம்ம காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நான் வந்து எங்கள் காலேஜில் தான் சூர்யா ஷூட் எடுத்தாங்க, என் காலேஜில் சூர்யா ஷூட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு கிளாஸ் டோர்லாம் நான் படிக்கிறப்போ இந்த காலேஜில் வந்து போடவே இல்லை. அப்புறம் இந்த ஒரு ஒயிட் பில்டிங் வந்து நான் படிக்கிறப்போ வந்து கட்டிட்டு தான் இருந்தான், கட்டி முடிக்கல. ஆனால் இப்போ ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் காலேஜ் கேஃபட்டேரியாவில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து சன்னா சமோசா, அதுக்கப்புறமேட்டு ஒரு டீ ரொம்ப பிடிக்கும், அப்புறமா சமோசா ரொம்ப பிடிக்கும். சரி காலேஜ் சாப்பிட்லாம் வந்துட்டோமே சொல்லிட்டு வந்து பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த காலேஜில் நூடுல்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்டு ஓகே நூடுல்ஸ் தானே பரவாயில்ல சாப்பிட்லாம், பசிக்குது ரொம்ப அப்படின்னு சொன்னதுனால அவன் நூடுல்ஸ் வாங்கினான். நான் வந்து வேணாம், நூடுல்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுன்றதுனால நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழித்து என் காலேஜுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப குதுகலப்பாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு என்னடா சொல்கிறது ஃபஸ்ட் டே என் ஃபஸ்ட் இயரோட கிளாஸ் ரூமை மட்டும் நான் இங்கே காட்டுறேன். ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம், அந்த ஒரு கிளாஸ் ரூமை பார்த்து என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் ரூம் அப்படி இருக்கும் பார்க்க. என் ஃபஸ்ட் இயரோட ஃபஸ்ட்டு கிளாஸ், இந்த கிளாஸை பார்த்தா நான் ஏமாந்து போனேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் தான் இந்த பிளாக், அனெக்ஸ் பிளாக். இந்த பிளாக்ல தான் செகண்ட் செமிஸ்டர் ஃபுல்லாகவே நான் வந்து படித்து முடித்தேன். எனக்கு இந்த பிளாக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என் கூட படித்தவங்களுக்கு யாருக்குமே இந்த பிளாக் வந்து பிடிக்காது. ஏன்னா அந்த ஒரு பிளாக்ல இருக்க ஸ்டாஃப் வந்து ரொம்ப டிசிப்ளின் பார்ப்பாங்க. லைட்டாக சவுண்டு கேட்டால் கூட ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் அங்கே. தெரியுதா, இந்த கிரவுண்டை தான் ஐபிஎலுக்கு வந்து விடுறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் மேபி டவுட்டு தான் இருக்கலாம். அதே மாதிரி அது யார் தான் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர், விஜய் ஆண்டனியா, விஜய் ஆண்டனியோட கான்சர்ட் கூட இங்கே தான் நடக்கிறது ஒரு பிளான் இருந்தது. ஆனால் ரஷ்ஷை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்றது காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, தள்ளி போட்டாங்க. அது நடந்துச்சா இல்லைன்னு தெரில, நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ரூமராக தான் இருக்கும். ஏன்னா ஐபிஎல் ப்ராக்டிஸுக்கு நான் இந்த கிரவுண்ட் வந்து இந்த பிட்ச் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு தான். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இந்த இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸாம் டைமில் வந்து நானே என் ஃப்ரெண்ட்லாம் வந்து உட்காந்து படிப்போம். மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மார்னிங்கில் தான் எனக்கு எக்ஸாம் இருக்கும். ஆனால் என் ஷிஃப்ட் வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. ஆனால் மார்னிங்கில் வந்து எனக்கு வந்து செமிஸ்டர் எக்ஸாம் எழுத வைப்பாங்க. நானே என் 2 ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த காலேஜில். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இங்கே உட்காந்து இப்போ எக்ஸாம் டைமில்
அவ்வளோதான் நல்லா சுற்றி பார்த்துட்டு காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் காலேஜ்லேருந்து வெளியே வந்த அப்புறமா என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தாகமாக இருக்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜ் வெளியே இருக்க இந்த ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். நான் காலேஜ் படிக்கிறப்போ இந்த ஷாப் பக்கமே போக மாட்டேன். எதுவாக இருந்தாலும் கெஃபட்டேரியாவோட முடிச்சுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். இன்றைக்கி என் கூட ஃப்ரெண்டு இருந்ததுனால ஒரு தைரியமாக போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன். செம்ம வெயில், ரொம்ப அழகான சென்னை ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவ்வளோ நல்லாயிருக்கும். டிசம்பர் மந்தில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபேஸில் வந்து கை வச்சுக்கிட்டே நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயின் உடனே வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து ட்ரெயின் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகுமா. ஸோ நல்ல வேளை ட்ரெயின் வந்துருச்சு. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.